அனைவருக்கும் வணக்கம். கர்நாடக மாநிலம் விஜயபுரா மாவட்டம் இண்டி நகரின் அக்கமகாதேவி பகுதியில் நடந்த இந்த சம்பவம் திருமண உறவின் எல்லையை தாண்டிய துரோகத்தின் கொடூர முகத்தையே வெளிப்படுத்தியுள்ளது. கடந்த செப்டம்பர் 1ஆம் தேதி நள்ளிரவில் நடந்த இந்த கொலை முயற்சியில் 29 வயதான சுனந்தா புஜாரி என்ற பெண் வாட்டசாட்டமான தோற்றம், எடுப்பான அழகுகள், பார்த்தவுடன் சுண்டி இழுக்கும் முக வசீகரம் என அழகு ராணி போல தோற்றமுடையவள். ஆனால் உள்ளத்தில் அவள் ஒரு அசிங்க ராணியாகத்தான் இருந்திருக்கிறாள். தனது கள்ளக்காதலன் குட்டப்பா கட்டக்கேரியுடன் சேர்ந்து தன்னுடைய கணவர் பீரப்பா பூஜாரி வயது 36 கொல்ல முயன்றுள்ளார். அதிர்ஷ்டவசமாக பீரப்பா உயிர் தப்பிய நிலையில் போலீசார் சுனந்தாவை கைது செய்துள்ளனர். குட்டப்பாவை தலைமறைவாக்கி சமூக வலைத்தளத்தில் வீடியோ வெளியிட்டு சுனந்தாவையே குற்றம் சாட்டியுள்ளார். விவசாயியான பீரப்பா மனைவி சுனந்தா மற்றும் 2 குழந்தைகளுடன் இண்டி நகரில் வாடகை வீட்டில் வசித்து வந்தார். கடந்த 2.5 ஆண்டுகளாக சுனந்தா குட்டப்பா இடையே தகாத உறவு நீடித்து வந்ததாக சொல்லது. அவர்களது நிலங்கள் அருகருகே இருந்ததால் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் இது திருமணம் தாண்டிய உறவாக மாறியது. விவசாய நிலத்தில் யாரும் இல்லாத நேரம் பார்த்து இருவரும் கள்ளத்தனமாக வீட்டுக்குள் விவசாயம் பார்த்து வந்துள்ளனர். தன்னுடைய உடலுறவு வெறியை அடக்க முடியாமல் வறண்டு போய் கிடந்த சுனந்தாவின் காய்ந்த நிலத்தில் நீர்ப்பாய்ச்சி விவசாயம் செய்து வந்திருக்கிறார் குட்டப்பா. ஒரு கட்டத்தில் இவர்களின் விவசாய விவகாரம் கணவர் பீரப்பாவுக்கு தெரிய வந்துள்ளது. உடனே இந்த உறவை அறிந்து எச்சரித்து சுனந்தா விவகாரத்து செய்யும் நிலைக்கு சென்றுள்ளார். ஆனால் குடும்ப பெருசுகள் உடலுறவு மீதான சுனந்தாவின் வெறி பற்றி தெரியாமல் பேச்சுவார்த்தை நடத்தி இருவரையும் மீண்டும் சேர்த்து வைத்துள்ளனர். ஆனால் சுனந்தா தன்னுடைய கள்ள விவசாயத்தை கைவிடவே இல்லை. தன்னுடைய வாழ்க்கையில் இருந்து கணவனை அகற்றிவிட்டு காதலனுடன் சேர்ந்து வாழ வேண்டும் என்ற ஆசையில் சுனந்தா கொலை திட்டம் தீட்டினார். செப்டம்பர் 1ஆம் தேதி நள்ளிரவு குட்டப்பாவையும் மற்றொரு நபரையும் வீட்டுக்கு வரவழைத்துள்ளார். பீரப்பா ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தபோது கையில் கத்தியுடன் வந்த சுனந்தா கணவரின் ஆணுறுப்பை பிடித்து அறுத்து கொலை செய்ய முயன்றுள்ளார். ஆனால் பீரப்பா திடீரென கண்விழித்து பார்த்தபோது அதிர்ச்சியில் உறைந்தே போயுள்ளார். சுனந்தாவை ஒரே தள்ளு கீழே வீழ்த்தினார். கீழே விழுந்த சுனந்தாவை தள்ளிவிட்டு குட்டப்பா அவரது மார்பில் ஏறி அமர்ந்து கழுத்தை நெரித்தார். மற்றொருவர் கால்களை பிடித்து அடக்கி ஆணுறுப்பை கைகளால் தாக்கி நிலைகுலைய செய்ய முயன்றனர். சுனந்தா அருகில் நின்றுவிட்டு விடாதே, கொன்றுவிடு என்று கட்டளையிட்டதாக பீரப்பா கூறியுள்ளார். மரண பயத்தில் உயிருக்கு போராடிய பீரப்பா அருகில் இருந்த குளிர்சாதன பெட்டியை ஓங்கி உதைத்தார். அதில் இருந்த கேஸ் டேங்க் பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியது. இந்த சத்தம் கேட்டு 8 வயது மகன் எழுந்தான். அக்கம்பக்கத்தினரும் வீட்டுக்கு முன்பு ஓடி வந்தனர். இதை கண்டு பயந்த குட்டப்பாவும் அவரது உதவியாளரும் அங்கிருந்து தப்பி ஓடினர். கடைசி நிமிடத்தில் பீரப்பாவின் உயிர் தப்பியது. சம்பவத்திற்கு பிறகு சுனந்தா நடிக்க தொடங்கினார். ஏன் இப்படி கத்துக்கிறீங்க? எதுவும் நடக்கலையே, ஏதாச்சும் கனவு கண்டீங்களா என்று கேட்டு தான் அப்பாவியை போல நடித்தார். ஆனால் பீரப்பா ஒரு நிமிடம் குழம்பி போனார். கனவு என்றால் காலில் கழுத்தில் காயம் வந்தது எப்படி? அனைத்தையும் பார்த்து விட்டார். கொலை முயற்சி தோல்வியடைந்ததும் குட்டப்பா தலைமறைவானார். பின்னர் அவர் ஒரு வீடியோவை சமூக வலைத்தளத்தில் வெளியிட்டார். அதில் சுனந்தாவும் நானும் 2.5 ஆண்டுகளாக உறவில் இருக்கின்றோம். நிலங்கள் அருகே இருப்பதால் பழக்கம் ஏற்பட்டது. இந்த கொலை திட்டம் அவளதே. இப்போது என் மீது பழிபட முயல்கிறார்கள். நான் போலீசில் முழு உண்மையை சொன்னாலும் சட்டம் பெண்களுக்கு சாதகமாக இருப்பதால் நம்ப மாட்டார்கள். எனவே என்று கூறி வீடியோவை வெளியிட்டார். அடுத்த நாள் காட்டுப்பகுதி மரக்கிளை ஒன்றில் குட்டப்பா சடலமாக லுங்கியில் தொங்கினார். பீரப்பாவின் புகாரின் பேரில் இண்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து சுனந்தாவையும் கைது செய்தனர். குட்டப்பாவையும் தேடி வருகின்றனர். விஜயபுரா எஸ்பி லக்ஷ்மண் நிம்பர்கி நேரடி கண்காணிப்பில் விசாரணை நடக்கிறது. இந்த சம்பவம் உள்ளூரில் பெருத்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருமண உறவில் நம்பிக்கை துரோகம் எந்த அளவுக்கு கொடூரத்தை ஏற்படுத்தும் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணம். சுனந்தாவின் பலே திட்டம் தோல்வியடைந்தாலும் அது ஒரு குடும்பத்தை சிதைத்து விட்டது. இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடப்பது சமூகத்தில் பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. போலீசார் மேலும் விசாரணையை நடத்திதான் வருகின்றனர். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.